கோவை விழாவின் ஒரு பகுதியாக இன்று கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் விழிப்புணர்வு பேரணி அணிவகுப்பு நடைபெற்றது. அதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் துவங்கிய இந்த கார் கண்காட்சியினை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கண்காட்சியில் கோவை, பல்லடம், திருப்பூர், அன்னூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை காட்சிப்படுத்தினர். இக்கண்காட்சியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் இடம்பெற்றது. சாலை விதிகளை பின்பற்றுவதை விழிப்புணர்வாக கொண்டு இந்த பேரணி நடைபெற்றது. ஓல்டு, கிளாசிக் மற்றும் மாடர்ன் எக்ஸோட்டிக்ஸ் உள்ளிட்ட 40 வகை கார்கள் வைக்கப்பட்டு கோவையின் முக்கிய சாலைகள் மற்றும் இடங்களின் வழியாக வலம் வந்தது. சுதந்திரத்திற்கு முன் பயன்படுத்திய பல்வேறு வகையான கார்கள் முதல் 1980ஆம் ஆண்டு வரையுள்ள பழைய மாடல் பென்ஸ், ரோல்ஸ் ரோய்ஸ், செவர்லே, ஃபோர்ட், பத்மினி, அம்பாசடர், வேக்ஸ்வேகன் கார்கள், பழைய ஜீப் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் 60 வருட பழமையான பார்ப்பதற்கு அரிய கார்கள் மற்றும் பைக்குகளை காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததைக் கண்டு குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.